இமய குருவின் இதய சீடன். ஒரு யோகியின் சுயசரிதை. ஸ்ரீ எம். பாரதத்தின் தென்கடலோர நகரத்திலிருந்து ஆன்மீக அதிசயங்கள் நிகழ்த்தும் இமயம் தேடி ஓர் இளைஞனின் பயணம். ஞானம், அன்பு மற்றும் வல்லமை மிக்க தன் குருவை அங்கே அவன் அடையாளம் கண்டுகொண்ட சரிதம். கொட்டி கிடக்கும் அற்புதங்கள், ஆன்மீக ஆசான்களுடனான வசீகர சந்திப்புகள், உயர்நிலை விழிப்புணர்வின் சிலிர்ப்பான அனுபவங்கள், எட்டிய ஆன்மீக சாதனைகள் ஆகியவை நிறைந்த பிரமிப்பூட்டும் பெட்டகம் இது. தென்னிந்தியாவின் கடற்கரை ஓரத்திலிருந்து உறைபனி சூழ்ந்த இரகசியங்கள் நிறைந்த உயரமான இமயமலைக்கு சென்று அங்குள்ள அசாதாரண மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் நேர்ந்த அபூர்வ மற்றும் நம்பவே முடியாத அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சாகச பயணம் இது. இந்த பயணத்துக்கு உங்களை என்னுடன் அழைத்து செல்வதற்கு முன்னர் சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கும் பல அனுபவங்களை இதுவரையில் நெருங்கிய நண்பர்களுக்கு கூட சொல்லாமல் இதயத்திலேயே பூட்டி வைத்து இருந்தேன். இந்த விஷயங்களை ஏன் இவ்வளவு இரகசியமாக வைத்து இருந்தேன்? ஏன் இப்பொழுது இந்த புத்தகத்தின் மூலம் மனம் திறக்கிறேன்? இந்த கேள்விகளுக்கு இப்போது பதில் கூறுகின்றேன். எனது ஆசான் பாபாஜி நான் ஏதோ ஒரு சமயத்தில் சுயசரிதம் எழுதுவேன் என்று சொல்லியிருந்தாலும் அதை மேற்கொள்வதற்காக அவரிடம் இருந்து ஒப்புதல் எதுவும் 2 வருடங்களுக்கு முன் வரை கிடைக்கவே இல்லை. அதற்கு பிறகு மிகுந்த தயக்கத்துடன் எழுத ஆரம்பித்தேன். ஆனாலும் கூட 2 முக்கியமான காரணங்களுக்காக 6 மாதம் வரை யோசித்து கொண்டிருந்தேன். ஆன்மீகத்தை தேடும் உண்மையான அன்பர்கள் ஆன்மீக உலகில் உலவும் வசீகரமான கட்டுக்கதைகளில் சிக்கி அந்த பாதைக்கு உரிய அவசிய மற்றும் நடைமுறை பயிற்சிகளை விட்டுவிடக்கூடாது என்னும் பயம் முதலாவது காரணம். இதை படிக்கும் பகுத்தறிவாளர்கள் இதில் எழுதப்பட்டு இருக்கும் சில சம்பவங்களை நம்பவே முடியாத விசித்திரங்களாக கருதி இந்த புத்தகத்தையே கருப்பு மை அப்பிய வெற்று காகித கட்டு என ஒதுக்கி விடுவார்களோ என்னும் பயம் இரண்டாவது காரணம். ஆனாலும் கீழ்கண்ட விஷயங்களே இதை எழுதுவதற்கு எனக்கு தைரியம் அளித்தன. முதலாவதாக, நான் அடைந்த அனுபவங்களை எழுதுவது என் கடமை. இந்த புத்தகத்தை ஏற்பதையும் ஒதுக்குவதையும் இதை படிக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாத சிறுபான்மையினரிடமே விட்டுவிடுகின்றேன். இதை படிக்க ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கும் பெரும்பான்மையினருக்காக எழுதாமல் இதை நம்பாத சிறுபான்மையினருக்காக எழுத தயக்கம் காட்டுவது சரியல்ல என்றும் உணர்ந்தேன். இரண்டாவதாக, ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா எழுதிய ஒரு யோகியின் சுயசரிதம் வெளிவந்த பிறகு உண்மையான ஆன்மீக சுயசரிதங்கள் மிக சிலவே வந்து இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் சுயசரிதத்தை படிக்கும்போது அவர் தனிப்பட்ட முறையில் இமயமலையில் அதிக நேரத்தை செலவிட்டதே இல்லை என்று புலப்படும். அதனால்தான் நான் இமாலயத்தில் அடைந்த அனுபவங்களை இங்கே சொல்ல வேண்டுமென நினைத்தேன். தவிரவும் இதை படிக்கும் அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் உண்டானால் அவற்றை எல்லாம் தெளிவுபடுத்த ஆவலுடன் காத்திருக்கிறேன். மூன்றாவதாக, மாபெரும் ஆசான்களான பாபாஜியும் ஸ்ரீ குருவும் ஆன்மீக பரிணாம முன்னேற்றத்தின் அலைகளை பின்புலத்தில் அமைதியாக இருந்து கொண்டு தங்களது செல்வாக்கினை செலுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தவும் எழுதினேன். படிப்பவர்களுக்கு எந்தெந்த பகுதி நம்ப முடியாததாக வினோதமாக தோன்றுகின்றனவோ அவற்றை ஒதுக்கிவிட்டு இதர பகுதிகளை படிக்குமாறும், ஸ்ரீ குரு மற்றும் பாபாஜியின் ஒப்பற்ற போதனைகளை படிக்காமல் தவற விட்டுவிட வேண்டாம் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன். எனது குருவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஸ்ரீ விவேகானந்தர் அவர்கள் ஒரு முறை அவருடைய பாதங்களில் இருந்து விழும் சிறு புழுதியின் ஒரு சிறு துகள் கூட 1000 விவேகானந்தர்களை உருவாக்கி இருக்க முடியும் என்று தனது குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொன்னதை குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வாக்கியத்தில் இருக்கும் விவேகானந்தர் என்ற பெயரை எடுத்துவிட்டு எம் என்ற எனது பெயரை போட்டுக்கொள்ளவும். அப்போதுதான் நான் எனது குருவை பற்றி என்ன சொல்ல விளைகிறேன் என்பது உங்களுக்கு புரிய வரும். என்னுடன் இந்த அற்புத பயணத்தில் திளைக்க புத்தகத்தை படிக்கும் அனைத்து அன்பர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். பெரும் ஆசான்களின் அருள் உங்களுடன் என்றும் நிலைத்திருக்க வேண்டுகின்றேன்.